A centigrade and a Fahrenheit thermometer are dipped in boiling water. அப்ப both will reaches to centigrade thermometer 100 degree Celsius ஆயிருக்கும். Fahrenheit thermometer உனக்கு தெரியும், இது 0 degree Celsius corresponding to 32 degree Fahrenheit. இது difference 180 தெரியும். இது 100 மாதிரி, இது 180. அப்போ 180 plus 32 என்ன வந்திருக்கும்? 212 degree Fahrenheit. இப்போ first partல அந்த சென்டிகிரேட் தெர்மோமீட்டர் 100ல நின்றுக்கும், Fahrenheit thermometer 212ல நின்றுக்கும். Now the water temperature is lowered and the Fahrenheit thermometer registered 140. அப்போ Fahrenheit thermometer வந்து 140 degree Fahrenheit மாறுறப்போ அந்த டெம்பரேச்சர் ஆஃப் செல்சியஸ் ஸ்கேல் என்ன ஆச்சுன்னு கேட்டுப்படி. அதான் கேட்கல, வாட் இஸ் த ஃபால் இன் டெம்பரேச்சர் ரெஜிஸ்டர்ட் பை த, எவ்வளோ டெம்பரேச்சர் 100ல இருந்து ஃபால் ஆச்சு. அப்ப டிசி கண்டுபிடிச்சு 100 மைனஸ் டிசி போட்டேன்னா ஆன்சர். இதான் கேட்ட கொஸ்டின். ஸ்டார்ட் பண்ணுவோமா? நமக்கு ரிலேஷன் நமக்கு தெரியும். டிசி மைனஸ் 0 பை டிஃபரன்ஸ் 100 ஈக்குவல் டு கெல்வின் ஸ்கேல்ல 140 minus 32 divided by 180. அப்போ இந்த டெம்பரேச்சர் நமக்கு கிடைச்சோம். இந்த மெத்தட் நீ கால்குலேட் பண்ணேன்னா இந்த ஆன்சர் போடுங்க. அப்போ 140 minus 32 என்னடா? 108 divided by 1.8. என்ன, 0 கேன்சல் பண்ணி 1.8 is TC. அப்போ நம்ம ஜஸ்ட் இத டிவைட் பண்ணா போதும், we'll get the answer. So இத நீ கால்குலேட் பண்ணேன்னா which is corresponding to 60 degree Celsius. இப்போ இது 60 degree Celsius மாறிச்சு. அப்போ what is the fall in temperature? 40 degree is a fall in temperature. கரெக்ட் தானே? 100ல இருந்து fall ஆனது 40 degree. இது ஆன்சர்.